வணக்கம். இப்போல்லாம் ஃபாஸ்டிங், டயட்னு ஒரே பேச்சா இருக்கு இல்லையா? ஆனா, இந்த விரதம், இந்த உணவு கட்டுப்பாடுங்கிற விஷயம்லாம் உண்மையிலே எங்கிருந்து வந்துச்சு? இது இப்போ புதுசா வந்த ஒரு ஃபேஷனா? இல்ல நம்ம மறந்து போன ஒரு ரொம்ப ரொம்ப பழைய உண்மையா? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு நாம சொல்றோமே, இது வெறும் இன்னொரு ஹெல்த் ட்ரெண்டா? இல்ல இதுக்கும் நமக்கும் ஏதோ ஆழமான தொடர்பு இருக்கா? இயற்கையோட ஒரு பழைய விதிய நம்ம மறந்துட்டோமா? இந்த அலசல்ல இதுக்கான விடையத்தான் நாம தேடப் போறோம். சரி, நம்ம பயணத்தை இப்ப இருக்கிற காலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? முதல்ல இப்போதைய நவீன விஞ்ஞானம் இந்த பழைய பழக்கத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோஃபேஜி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னு எங்க பார்த்தாலும் இத பத்தி தான் பேச்சு. ஆனா, இந்த ஃபேன்சி வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்ன? ஆட்டோஃபேஜி சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்போட இன்பில்ட் கிளீனிங் சர்வீஸ் மாதிரி. நம்ம வீட்டுக்கு ஒரு டீப் கிளீனிங் பண்ற மாதிரி, நாம சாப்பிடாம இருக்கும்போது நம்ம செல்கள் அதுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பைகள், டேமேஜ் ஆன பாகங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி தன்னைத்தானே ரீசைக்கிள் பண்ணிக்குது. இது ஒரு அற்புதமான சுய குணப்படுத்தும் சக்தி. அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சயின்ஸ் ஒன்னும் புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. நாம உடம்பு எப்பவும் சாப்பாட்ட ஜீரணம் பண்ற வேலையிலே இல்லாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்குங்கிற ஆயிரக்கணக்கான வருஷம் பழைய உண்மைக்கு இதுக்கு ஆட்டோஃபேஜின்னு ஒரு ஃபேன்சியான சயின்ஸ் பேரை வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போலாமா? இன்னைக்கு இருக்கிற லேப்ல இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதே ஐடியாவை மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை புரியும். இன்னைக்கு நாம பேசுற இந்த மெட்டபாலிக் சயின்ஸ் 20ஆம் நூற்றாண்டுல வந்த நேச்சுரல் ஹைஜீன் இயக்கத்திலிருந்து சில ஐடியாக்களை எடுத்திருக்கு. அந்த இயக்கம் 19ஆம் நூற்றாண்டுல டார்வின் சொன்ன பரிணாம கொள்கையிலிருந்து உத்வேகம் பற்றிருக்கு. எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு. சார்லஸ் டார்வின் ஒரு அருமையான விஷயத்த சொன்னாரு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பாடி சாப்பாடு கிடைக்காத காலத்துக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வண்டி மாதிரி. அப்பப்போ வர பஞ்சத்தெல்லாம் சமாளிக்கிற மாதிரி தான் அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா நம்மளோட இப்போதைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? 24/7 சாப்பாடு கொட்டி கிடக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய கேப், இந்த முரண்பாடு தான் பல நோய்களுக்கு அசல் காரணம்னு அவர் சொன்னாரு. அடுத்து 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். அர்னால்ட் எரெட், ஹெர்பர்ட் ஷெல்டன் போன்றவங்க இதையே இன்னும் நேரடியா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாம விடாம சாப்பிட்டுட்டே இருந்தா உடம்பு தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறத நாம தடுக்கிறோம். இதனால ஜீரணமாகாத உணவு கழிவுகள் உடம்புல சளி மாதிரி தேங்கிடுது. கிருமிகள் இல்ல, நம்ம உடம்புல தேங்குற இந்த கழிவுகள் தான் அசல் வில்லன்னு சொன்னாங்க. இதுல இருந்து விடுபட இயற்கை கொடுத்த வழிதான் விரதம்னு ஆணித்தரமா சொன்னாங்க. இப்போ நம்ம பயணம் இன்னும் ஆழமாக போகுது. அறிவியல்ல இருந்து ஆன்மீகத்துக்குள்ள போறோம். இந்த சிந்தனையோட தத்துவம் மற்றும் ஆன்மீக வேர்கள் எங்கே இருக்குன்னு தேடுவோம். இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. யோக பாரம்பரியம் இத வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கல. அவங்க இத உயிர் சக்தியோட இணைக்கிறாங்க. அவங்க பார்வையில நாம சாப்பாட்டை குறைக்கும்போது பிராணன், அதாவது நம்மளோட உயிர் சக்தி அதிகமாகுதான். இந்த பிராணன் அதிகமாகும்போது மனசு தானா அமைதியாயிடும்னு சொல்றாங்க. இதே விஷயத்த நம்ம தமிழ் சித்தர்கள் எவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. உண்டி குறைத்தால் உடல் ஒளி பெறும். இங்க ஒளிங்கிறது வெறும் உடம்பு பளபளப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு ஞான நிலை, ஒரு தெளிவு. சாப்பாட்டை குறைக்கிறது அமிர்தத்துக்கு சமம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நாம பார்த்த எல்லாத்தையும், அதாவது மாடர்ன் சயின்ஸ், நேச்சுரல் ஹைஜீன், யோகா, சித்தர் தத்துவம், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க போறோம். ரெடியா? இந்த டேபிள பாருங்க. இதுதான் இந்த முழு அனாலிசிஸோட மைய கருத்தே. நவீன சயின்ஸ் அதுக்கு ஆட்டோஃபேஜின்னு பேர் வைக்குது. எரெட் அத உடல் கழிவு வெளியேற்றம்னு சொல்றாரு. யோகிகள் அத பிராணசக்தி அதிகரிப்புன்னு சொல்றாங்க. சித்தர்கள் அத ஞானத்துக்கான வடின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, பேருங்க தான் வேற வேற, மொழி வேற வேற, ஆனா அவங்க எல்லாரும் சொல்ற அடிப்படை விதி ஒன்னே ஒன்றுதான். சாப்பாட்டை குறைக்கிறது உடலையும் உயிரையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ. அப்போ இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. இது இயற்கையோட ஒரு அடிப்படை விதி. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும் இருந்த ஞானிகள், அறிஞர்கள் அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில இந்த ஒரே உண்மையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரி, இவ்ளோ பெரிய வரலாற்று பார்வையில இருந்து இன்னைக்கு நமக்கு என்ன பாடம் இருக்கு? இந்த எல்லா தகவலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவும்? நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, நாம புரிஞ்சுக்க வேண்டியது இது வெறும் ஒரு டயட் ட்ரெண்ட் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை முறைக்கான தத்துவம்.
ரெண்டாவது, இதோட பலன் வெறும் உடம்புக்கு மட்டும் அல்ல, மனசோட தெளிவுக்கும் நம்மளோட எனர்ஜிக்கும் கூட. மூணாவது, ரொம்ப முக்கியமா, நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேட்கணும். அந்த ஞானத்தை நாம மதிக்க கத்துக்கணும். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். காலம் காலமா எல்லா ஞானிகளும் சொன்ன இந்த ஒரு சின்ன உண்மை நம்மளோட முழு ஆற்றலையும் வெளிக்கொணர ஒரு திறவுகோலா இருக்கும்போது, நம்மளோட இப்போய உணவு பழக்கம் அந்த ஆற்றலை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிடுச்சா? யோசிச்சு பாருங்க.